Hi, hello, welcome to my channel. Today I am going to prepare a healthy sweet dosa. இனிப்பு தோசை பண்ண போகிறேன். கோதுமை மாவு அண்ட் ரவை அண்ட் அரிசி மாவு, அப்புறம் பொடிச்ச வெல்லம், இது வந்துட்டு பனை வெல்லம், ஓகே. அப்புறம் ஏலக்காய், அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, பாயில்டு மில்க் ஒரு கிளாஸு, மாவு கலக்கிறதுக்கான தண்ணி, ஓகே. நான் வந்து முக்கால்வாசி பங்கு, எப்போவுமே நான் வந்து முக்கால்வாசி பங்கு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருவேன். இதோடு நீங்கள் வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு சோள மாவு இல்லை கம்பு மாவு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு கேழ்வரகு மாவு, ஏதாவது ஒரு பங்கு மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவோட ஒரு 2 கப்பு, அதாவது இந்த கப் அளவுக்கு 2 கப்பு இல்லைன்னா 1 கப் அளவு மாவு அதை ஆட் பண்ணிட்டா இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட், ஓகே. நான் இன்றைக்கி வெறும் கோதுமை மாவு வச்சு தான் பண்ண போகிறேன். அண்டு ரவை வந்துட்டு இந்த கப்பால் 2 கப் ரவை, ஓகே. அண்டு இந்த கப்பால் வந்துட்டு 1/2 கப், அதாவது 2 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு, ஓகே. வேறு எதுவும் கிடையாது. இது பனை வெல்லம் பொடிச்சது, சரிங்களா. அப்புறம் ஒரு கிளாஸு பாயில்டு மில்க்கு, ஏலக்காய் அண்டு உப்பு, தண்ணி கலக்கிறதுக்கு. இது நம்ம வந்துட்டு ஒரு 1/2 hour போல் இல்லை 3/4 மணி நேரம் போல் ஊறிட்டு அதுக்கப்புறமா நெய் விட்டோ இல்லை வந்துட்டு பட்டர் ஊற்றியோ இல்லை எண்ணெய் ஊற்றோ தோசை சுட்டு சாப்பிட்லாம், ஓகே. ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு கோதுமை மாவு கொட்டிக்கலாம், அரிசி மாவு எல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க அளவுகள். அப்புறம் ரவை, இந்த பொடிச்ச வெல்லம், பனை வெல்லம் அண்டு ஏலக்காய் அண்டு சால்ட்டு. தேவையான அளவு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றியாச்சு. இப்போது தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி, எனக்கு அளவுகள் தெரியுன்றதுனால நான் கரெக்டான, இங்கே பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். வெள்ளை ரவைக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஹெல்த்தி தான். என்ன அளவுக்கு நம்ம ஹெல்த்தான மாவுகள் யூஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கும் நமக்கு நல்லது தான், ஓகே. இது நான் வந்துட்டு 3/4 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நல்லா தோசை வரும், ஓகே. 45 minutes போல் ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம வந்துட்டு நெய் ஊற்றி தோசை சுடணும், சரிங்களா. ஒரு சின்ன அளவுக்காக ஊற்றி எடுங்க, நெய் ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், சுவையான இனிப்பு தோசை ரெடி. இது நீங்கள் வந்துட்டு இதில் பனானா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை துருவின தேங்காய் இல்லை தேங்காய் பால் எது வேணாலும் ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் ஆப்பிள் கூட சீவி கூட போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள், ஹெல்த்தியான இனிப்பு தோசை ரெடி. ட்ரை இட் அட் யுவர் ஹோம். பை, see you later.